ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 80% ஆஃபர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபர் வந்து ஆகஸ்ட் 13ல இருந்து 15 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 13ல இருந்து 15 வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ பிரைஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ல வந்து 2500 இருக்கும். ஆப்லயே ஆஃபர் போக தான் 2500 இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் 13ல இருந்து 15க்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 2500 பே பண்ண வேண்டாம். வெறும் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. நீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1399 ஆப்ல இருக்கும். சாரி, 1299 வந்து ஆப்ல இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 999 பே பண்ணா போதுமானது. நீங்க சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆப்ல பாத்தீங்கன்னா 1200 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ 699 மட்டும் பே பண்ணா போதுமானது. இங்கிலீஷுக்கு 999 நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ 699 மட்டும் பே பண்ணா போதுமானது. எல்லா கோர்சஸ்க்குமே வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இது நார்மலான டேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ல நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அதோட மெசேஜ் அனுப்புங்க. நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் வேணும், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ், இல்ல சயின்ஸ் மட்டும் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் சயின்ஸ் கோர்ஸ், இல்ல எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா, சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு தனியா, இங்கிலீஷ்க்கு தனியா நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2500 மேலேயே வந்துடும். ஓகேவா? சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது எல்லாமே இந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாமே எதுல வந்துரும்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்துடும். அப்ப எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வெறும் 1599 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மட்டும் தான் நான் வீக்கா இருக்கேன், இங்கிலீஷ் மட்டும் தான் வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்ல போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லயே கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், வார வாரம் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட்னு எல்லாமே கொடுத்துருக்கிறது தான் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒரு பிகினரா ஒரு 0 லெவல்ல உள்ள வரீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு இன்ஸ்டியூட் எதுவுமே ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஆஃப்லைன் கிளாஸ்லயும் வேற எதுலையுமே நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயே கொடுத்துருக்க மெட்டீரியலை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு கரெக்டா டெஸ்ட் எடுத்தீங்கனாலே ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு புதுசா ஒரு பிகினரா உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 4 ஸ்டேஜ் வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க சிலபஸ் கவர் பண்ணணும். கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சிலபஸ் கவர் பண்ணும் போதே உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்டா அட்டன் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் ரிவிஷன் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸாவும் பிடிஎஃப் மெட்டீரியலாவும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாசத்துல இல்ல ஒரு 6 மாசம், மேக்ஸிமம் 6 மாசம், மினிமம் ஒரு 4 மாசத்துல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ ரயில்வேனா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கவர் ஆகும். எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா கோர்சஸும் கவர் ஆகும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னா சிலபஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, என்னால ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது மேம், ஆஃப்லைன் கிளாஸோட ஃபீஸ் எல்லாமே அதிகமா இருக்கு மேம், ஆஃப்லைன் கிளாஸோட ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 20,000 வரைக்குமே ஃபீஸ் வந்து இருக்கு, மேக்ஸிமம் 25-30 வரைக்குமே சில இன்ஸ்டியூட்ல இருக்கு. ஸோ அவ்வளோ ஃபீஸ் பண்ணி என்ன பே பண்ணி என்னால படிக்க முடியாது மேம். ஸோ ஒரு கம்மியான அமௌண்ட்ல தான் என்னால படிக்க முடியும், எனக்கு டைமும் இல்ல, ஆஃப்லைன் கிளாஸ் போறதுக்கு எனக்கு டைமும் இல்ல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல கூட ஒரு கிளாஸ் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அகைன் அந்த கிளாஸ் வந்து பார்க்க முடியாது. ஆனா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும்.
24/7 உங்களுக்கு டீச்சிங் டீமோட சப்போர்ட்டும் டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் இருக்கும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு குடுத்துருவோம். வேலிடிட்டியும் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. எதுக்காக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லைஃப் டைம் வேலிடிட்டி குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி குடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்றீங்க. ஸோ எப்பவுமே ஒரு போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னா, அடுத்த போஸ்டிங்க்கு அடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுலயே எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிட மாட்டாங்க. இப்போ பேங்கிங்ல கிளர்க் பாஸ் பண்றோம் அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணுவாங்க? பிஓ லெவலுக்கு எய்ம் பண்ணுவாங்க. பிஓவா இருக்கிறவங்க அடுத்து மேனேஜர் லெவலுக்கு எய்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ரயில்வேலயும் பாத்தீங்கன்னா, இப்போ குரூப் டி கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து என்டிபிசி லெவலுக்கு எய்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு லெவல் 6ல இருந்து லெவல் 7 போறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எய்ம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா எஸ்எஸ்சி சிஜிஎல் எல்லாம் எய்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு இதுலயே நீங்க அதாவது குரூப் டி போயிட்டா அதுக்கு அடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் ஒரே கோர்ஸ்ல எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எந்த ஃபீஸுமே பே பண்ற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ எங்கேயுமே ஒரு 1599க்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சொல்றது என்னன்னா, மேம் முதலே தெரிஞ்சிருந்தா நான் முதலே ஜாயின் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் நீங்க எந்தெந்த குரூப்ல இருக்கீங்களோ எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள போகணும். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனிக்காக ஒரு இன்டர்வியூ ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன வைப்பாங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரிட்டன் டெஸ்ட் அதான் வைப்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு போட்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு போட்டு வைப்பாங்க. ஸோ அதுலயும் நீங்க என்ன ஆகணும்? அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணாதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், ஜிடி இருக்கும் சில கம்பெனில, இல்லைன்னா டைரக்டா ஹச்ஆர் ரவுண்ட் இருக்கும். இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியோட ப்ரொசீஜர். இதுக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருக்க எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க தான் அந்த எல்லா வீடியோஸும் பார்க்கணும். பிரைவேட் கம்பெனில ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் எதுக்காவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு டாபிக்லயும் ஃபர்ஸ்ட் 5 வீடியோ கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் 5 வீடியோஸை மட்டும் பார்த்தாலே உங்களால அந்த ரிட்டன் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ரிட்டன் டெஸ்ட் வெறும் 50 மார்க் 25 மார்க் தான் வைப்பாங்க. அந்த 50 மார்க்குக்கு நீங்க ரிட்டன் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இன்ஃபோசிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் அது கூட இங்கிலீஷும் வைப்பாங்க ரிட்டன் டெஸ்ட்ல. இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனி போனீங்க அப்படின்னா, அப்போ அங்க போகும்போது அதுக்காக இங்கிலீஷும் கொடுத்துருப்போம். அப்ப எல்லாத்துலயும் ஒரு 5 வீடியோஸை கரெக்டா பாத்துட்டீங்கன்னா நீங்க 50க்கு கண்டிப்பா 50க்கு 50 உங்களால அந்த ரிட்டன் டெஸ்ட்ல வாங்க முடியும். நல்லா ஷுவரா சொல்ல முடியும். அப்ப அந்த பிரைவேட் கம்பெனில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த ரிட்டன் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஹச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஈஸியா நீங்க அந்த பிரைவேட் கம்பெனில ஈஸியா செலக்ட் ஆகிடலாம். டிசிஎஸ்ஓ, சிடிஎஸ்ஓ, இன்ஃபோசிஸோ எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி. ஓகேவா? சோ ஈஸியா நீங்க பாஷ் எந்த எந்த ஒரு கம்பெனி ஐடி சைடும் சரி, மற்ற ஹார்ட்வேர் சைடு ஹார்ட்வேர் கம்பெனிஸும் சரி, எதுலனாலுமே நீங்க வந்து ஈஸியா செலக்ட் ஆகிடலாம். சோ நீங்க என்ன படிக்கிறீங்களோ ஒரு 18 வயசுல காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஓகேவா? 18 வயசு ஆகுது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு நீங்க வந்து ஒரு 20 வயசுல ஒரு 20, 25, 23 வயசுல நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சாலும் அப்பவும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால 18 வயசுலேயே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏதாவது ஒரு கோலை நிர்ணயிச்சுக்கோங்க. நான் வந்து பிரைவேட் கம்பெனி போக போறேன், இல்ல பிரைவேட் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அடுத்து நான் பப்ளிக் செக்டருக்குள்ளனாலும் வரப்போறேங்கிற உங்களோட கோலை வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லா கிளாஸஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இனி படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. எல்லா மெட்டீரியலுமே நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதுல எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஓகேவா? ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா டீம்ல இருந்து உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஆஃபர் போகையே இந்த பிரைஸ் இருக்கும். ஓகேவா? அதனால இந்த அமௌண்ட் எதுவும் நீங்க பே பண்ண வேண்டாம். டீம் கொடுக்கக்கூடிய ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான பிரைஸை சென்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிருங்க. டீமுக்கே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்க ரயில்வே படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு. ஸோ குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் இந்த மாசத்தோட எண்டு இல்ல கண்டிப்பா அடுத்த மாசத்துல வந்துடும். ஏன்னா அவங்க சொல்லியிருந்ததே பாத்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்டா வந்து அக்டோபர் சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் டு அக்டோபருக்குள்ள எப்பனாலும் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாரி, ஜூலை டு அக்டோபருக்குள்ள சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம என்டிபிசி எக்ஸாம் எப்பனாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி குரூப் டி எஸ்எஸ்சிலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. ஸோ
பேங்கிங் சைடும் பாத்தீங்கன்னா பியூ அண்ட் கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ படிச்சீங்கன்னா ஈஸியா போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம ஆப்பை பாத்தீங்கன்னா நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோட நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கனைசேஷன் கோட் என்டர் பண்ணீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட ஆர்கனைசேஷனுக்குள்ள போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஃபைனலா என்ன நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல பார்க்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கு web.classplasapp.com போங்க. போயிட்டு அதுல வந்து ஆர்கனைசேஷன் கோட் வந்து B2JJE, மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. எதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன்னா ஆகஸ்ட் 13 டு 15 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ டீம்ல இருந்து அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் வீக் தான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் இண்டிபெண்டன்ஸ் டே வந்ததுனால ஸோ டீம்ல இருந்தே ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒன்லி 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஏன்னா எஸ்டர்டேவே நம்ம ரிலீஸ் பண்ணதுனால ஆல்ரெடி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா ரிமைனிங் சீட்ஸ் வந்து ஒரு 10 to 15 தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகேவா? எல்லாமே கவர் ஆகும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா சிம்பிளா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி இந்த ஒரு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான கிளாஸஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே அந்த கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா கன்சிஸ்டன்டா டெய்லி படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து ரயில்வே எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங் 7 o'clock வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான டாபிக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஈஸியான டாபிக்கை நல்லா தரவு பண்ணிட்டாலே ஒரு 30ல இருந்து 40 மார்க் வரைக்கும் வாங்கிடலாம். அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டான அப்ரோச்ல யூடியூப்ல கிளாஸஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.